நீங்க நல்லவரா இருந்தாலும், ஏன் சில பெண்கள் உங்கள புறக்கணிக்க பண்றாங்கன்னு நெனச்சதுண்டா? நீங்க முயற்சி பண்ணினாலும், ஏன் கனெக்ட் ஆக முடியலன்னு சந்தேகம் வந்ததுண்டா? இது லுக்ஸ் பற்றிய விஷயம் இல்ல. இது பணம் பற்றிய விஷயம் கூட இல்ல. இது முழுக்க மனசு பற்றியது. இந்த வீடியோவுல பெண்களை இம்ப்ரெஸ் பண்ண 7 பவர்ஃபுல் சைக்காலஜிக்கல் சீக்ரெட்ஸ நான் சொல்லப் போறேன். ரகசியம் 1. கேட்பதுதான் கவர்ச்சி. நீங்க எப்போதாவது கவனிச்சிருக்கீங்களா? ஒரு சில பேர் பேசுறதே இல்ல. ஆனா அவங்களிடம் பேசணும் போல தோணும். ஒரு சில பேர் ரொம்ப பேசுவாங்க. ஆனா அவர்களுடன் இருக்கவே சலிப்பாக இருக்கும். ஏன் இப்படின்னு தெரியுமா? காரணம் பேசுவது இல்ல, கேட்பதுதான். உண்மையான பிரச்சனை நம்ம சஷால ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நல்லா பேசினா தான் இம்ப்ரெஸ் பண்ண முடியும்னு. அதனால என்ன நடக்குது? ஆண்கள் இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஜோக்ஸ் சொல்லுவாங்க. தங்களோட அச்சீவ்மென்ட்ஸ் பேசுவாங்க. ஆனா அவங்க ஒரு விஷயம் மறந்துடுறாங்க. அவள் பேசுறத யாராவது கேட்கிறாங்களா? பெண்களின் மனசு ஒரு உண்மை. ஒரு பெண்ணுக்கு என்ன வேண்டும் தெரியுமா? அவள் இத சொல்ல மாட்டாங்க. ஆனா உள்ளுக்குள் இதுதான் தேவை. யாராவது அவள கவனிக்கணும். அவள் பேசுறதை உண்மையாக கேட்கணும். அவள் உணர்வுகள புரிஞ்சுக்கணும். இது கிடைத்த உடனே அவள் மனசு மெதுவாக ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். ஒரு சிறிய சிந்தனை நீங்க ஒரு நாள் முழுக்க யாரும் உங்கள கவனிக்காம இருந்தா எப்படி இருக்கும்? உங்க ஃபீலிங்ஸ் யாருக்கும் இம்பார்ட்டன்ட் இல்லன்னா, நீங்க பேசினா யாரும் கேட்கலன்னா, அப்போ உங்களுக்கு என்ன தோணும்? தனிமை, ஏமாற்றம், கோபம். அதே ஃபீலிங் தான் பல பெண்களுக்கும் இருக்கும். அதனால தான் உண்மையாக கேட்கிற ஒருத்தரை அவங்க வேல்யூ பண்ணுவாங்க. ஒரு பெண் உங்கள்ட்ட ஓப்பன் ஆக ஆரம்பிச்சா, அது அட்ராக்ஷன் ஆரம்பம். அவள் பெர்சனல் விஷயங்கள் ஷேர் பண்ணினா, அது ட்ரஸ்ட் ஆரம்பம். அந்த ட்ரஸ்ட்ட பில்ட் பண்ணும் பவர் லிஸ்னிங்க்கு தான் இருக்கு. நீங்க ஒரு பெண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா, பேசுறத குறைச்சுக்கோங்க. கேட்கிறதை அதிகப்படுத்துங்க. அதிகம் பேசாதீங்க. கேள்விகள் கேளுங்கள். அவள் பேச அலோவ் பண்ணுங்கள். ஒரு பெண்ணின் மனசு அன்லாக் ஆகும் கீ என்ன தெரியுமா? கவனம், புரிதல், கேட்கிறது. இந்த 3ம் சேர்ந்தா அவள் உங்களிடம் கம்ஃபர்டபுள் ஆகிவிடுவாள். மாற்றம் உங்க கையில இப்போ நீங்க 2 ஆப்ஷன் இருக்கிறது. இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். கனெக்ட் பண்ண முயற்சி பண்ணலாம். இம்ப்ரெஸ் ஷார்ட் டெர்ம், கனெக்ட் லாங் டெர்ம். நீங்க யாரையாவது கவரணும்னு நினைக்கிறீங்களானா, அவங்கள பேச வைக்காதீங்க. அவங்கள கேளுங்கள். ஏன்னா, வார்த்தைகள் டெம்பரரி. ஆனால், கேட்ட நினைவுகள் வாழ்க்கை முழுக்க இருக்கும். ஒரு நல்ல ஸ்பீக்கராக முயற்சி பண்ணாதீங்க. ஒரு நல்ல லிஸ்னர் ஆகுங்கள். அப்போ உலகமே உங்கள தேடி வரும். ரகசியம் 2. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் மேக்னெட். ஒரு மனிதன் அழகா இல்லாம இருக்கலாம். பணக்காரன் இல்லாம இருக்கலாம். ஆனா, அவன் கான்ஃபிடென்ட்டா இருந்தா, அவன புறக்கணிக்க முடியாது. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ஒரு சில பேர் ரூம்க்கு உள்ள வந்த உடனே, எல்லாரோட அட்டென்ஷன் அவங்ககிட்ட போயிடும். ஏன்? அவங்ககிட்ட ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி இருக்கு. அதுதான் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். உண்மையான கேள்வி நீங்க உங்கள கேட்டுக்கோங்க. நான் என்னை நம்புறேனா? ஏன்னா, உலகம் உங்களை எப்படி பார்க்கும் என்று தீர்மானிப்பது, நீங்க உங்கள எப்படி பார்க்கிறீங்கன்னு தான். கான்ஃபிடன்ஸ் இல்லாத மனிதன், கான்ஃபிடன்ஸ் இல்லாதவன் எப்படி இருப்பான்? பேசும்போது தயங்குவான். ஐ கான்டாக்ட் அவாய்ட் பண்ணுவான். அதிகமாக ஓவர் திங்க் பண்ணுவான். அவன் மனசு என்ன சொல்லும் தெரியுமா? நான் போதுமா? அவள் என்னை அக்செப்ட் பண்ணுவாளா? இந்த டவுட் தான் அட்ராக்ஷனை டிஸ்ட்ராய் பண்ணும். கான்ஃபிடன்ஸ் உடைய மனிதன் ஒரு கான்ஃபிடென்ட் ஆள் எப்படி இருப்பான்? காமா பேசுவான். ரஷ் இல்லாமல் ரெஸ்பாண்ட் பண்ணுவான். ரிஜெக்ஷனை ஃபியர் பண்ண மாட்டான். அவன் மனசு என்ன சொல்லும் தெரியுமா? நான் போதும். இந்த ஒரு லைன் வாழ்க்கையை மாற்றும். ஒரு உண்மை பெண்கள் என்ன பார்க்கறாங்க தெரியுமா? பெர்ஃபெக்ஷன் இல்ல, கான்ஃபிடன்ஸ் தான். பெர்ஃபெக்ட் ஃபேஸ் இல்லாம கூட பரவாயில்ல. மணி இல்லாம கூட பரவாயில்ல. ஆனா கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் குறையும். கான்ஃபிடன்ஸ் வந்தாதான் பேசுவேன்னு வெயிட் பண்ணாதீங்க. பேச ஆரம்பிச்சாதான் கான்ஃபிடன்ஸ் வரும். கான்ஃபிடன்ஸ் என்பது பிறரிடமிருந்து வராது. அது உங்களிடமிருந்து தான் வருகிறது. நீங்க உங்களை நம்ப ஆரம்பிச்சா, உலகமே உங்களை நம்ப ஆரம்பிக்கும். நீங்க உங்களை மதிச்சா, மற்றவர்கள் உங்களை மதிப்பார்கள். நீங்க கான்ஃபிடென்ட்டா நடந்தா, நீங்க போகும் இடமெல்லாம் அட்ராக்ஷன் ஃபாலோ ஆகும். ஒரு பெண்ணை கவரணும்னா, அவளை இம்ப்ரெஸ் பண்ண வேண்டாம். உங்களை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஏன்னா, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்தா, நீங்களே ஒரு மேக்னெட் ஆகிடுவீங்க. ரகசியம் 3. ரெஸ்பெக்ட் தான் ரியல் அட்ராக்ஷன்.
ஒரு பெண்ணை இம்ப்ரெஸ் பண்ண பல பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? கிஃப்ட்ஸ் கொடுக்குறாங்க, ஜோக்ஸ் சொல்றாங்க, ஸ்டைல் காட்டுறாங்க. ஆனா, அவள் மனச வெல்லற ஒரே விஷயம் மரியாதை தான். நீங்க அவளை எப்படி ட்ரீட் பண்றீங்கன்றதான் அவள் உங்களை எப்படி பார்க்கிறாள்னு தீர்மானிக்கும். ஒரு நேரடி கேள்வி நீங்க உங்களையே கேட்டுக்கோங்க. நான் பெண்களை உண்மையிலேயே ரெஸ்பெக்ட் பண்றேனா? அதாவது, அவங்களை ஒரு மனிதரா பார்க்கிறீங்களா? இல்ல ஒரு அட்ராக்ஷன் ஆப்ஜெக்டாக மட்டும் பார்க்கிறீங்களா? இந்த ஒரு ஆன்சர் தான் உங்க ரிலேஷன்ஷிப் ஃபியூச்சரை டிசைட் பண்ணும். மரியாதை இல்லாத அட்ராக்ஷன் சில ஆண்கள் என்ன நினைப்பாங்க? ஃபோர்ஸ் பண்ணினா கிடைக்கும். தொடர்ந்து மெசேஜ் பண்ணினா அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இது அட்ராக்ஷன் இல்ல. இது பிரஷர். பிரஷர் இருந்தா டிஸ்டன்ஸ் தான் வரும். பெண்களின் மனசு ஒரு முக்கிய உண்மை. ஒரு பெண் என்ன ஃபீல் பண்ணணும்? சேஃப், ரெஸ்பெக்டட், வேல்யூட். இந்த மூணும் இருந்தாதான் அவள் ஓப்பன் ஆகுவாள். ஒரு ஆழமான உண்மை. ஒரு பெண்ணிங்கிடம் நீங்க ரெஸ்பெக்ட் காட்டுறீங்கன்னா, அவள் மனசு என்ன சொல்லும் தெரியுமா? இந்த ஆள் வேற மாதிரி, இவன்கிட்ட நான் கம்ஃபர்டபுளா இருக்கலாம். அதுதான் அட்ராக்ஷன் ஆரம்பம். ரகசியம் 4 மர்மம் மற்றும் ஆர்வம். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ஒரு சில பேர் ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. ஆனா அவங்களிடம் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அவங்கள பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும் போல இருக்கும். ஏன் தெரியுமா? அவங்க எல்லாத்தையும் ஒரே நேரத்துல சொல்ல மாட்டாங்க. அவங்கள்ட்ட ஒரு மர்மம் இருக்கும். அந்த மர்மம் தான் ஆர்வத்தை உருவாக்கும். ஒரு முக்கியமான உண்மை, நீங்க ஒரு புக் எடுத்தீங்கன்னு நினைச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்லயே ஸ்டோரி முழுவதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதை தொடர்ந்து படிப்பீங்களா? இல்ல. ஏன்னா கியூரியோசிட்டி இல்ல. அதே மாதிரி ஒரு மனிதனிடமும் கியூரியாசிட்டி இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் குறையும். பிரச்சனை எங்க இருக்குது? பல பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் டேலேயே எல்லா விஷயங்களையும் சொல்லிடுவாங்க. கடந்த காலம், எதிர்கால திட்டங்கள், தனிப்பட்ட ரகசியங்கள். அதனால என்ன ஆகுது? மர்மம் 0, இன்ட்ரெஸ்ட் ஸ்லோ ஆகும். ரகசியம் 5, ஹியூமர் சிரிப்பு தான் ஷார்ட்கட். ஒரு சிரிப்பு 1000 வார்த்தைகளை விட பவர்ஃபுல். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ஒரு சில பேரோட பேசும்போது நேரம் போவது தெரியாது. அவங்களோட இருந்தால் மனசு லேசா இருக்கும். ஏன் தெரியுமா? அவங்க ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் வச்சிருக்கிறாங்க. சிரிக்க வைக்கிறது. ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண பல வழிகள் இருக்கலாம். ஆனா, அவளை சிரிக்க வைக்கிறது தான் ஃபாஸ்டஸ்ட் ஷார்ட்கட். ஒரு முக்கியமான உண்மை நீங்க யாரையாவது நினைச்சுக்கோங்க. உங்கள சிரிக்க வைக்கும் ஒரு நண்பர். அவரை நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? கம்ஃபர்டபுள், ஹாப்பி, க்ளோஸ். அதே ஃபீலிங் தான் ஒரு பெண்ணுக்கும் வரும். பெண்களின் மனசு சிரிப்பு எப்படி வேலை செய்யுது? ஒரு பெண் எப்போது ஒரு ஆளை விரும்ப ஆரம்பிப்பாள் தெரியுமா? அவளுக்கு அவன் அருகில் இருக்கும்போது, மனசு லேசா ஃபீல் ஆகும்போது. ஸ்ட்ரெஸ் குறையும், ஸ்மைல் வரும், ஹாப்பினஸ் வரும். இந்த ஃபீலிங் கிரியேட் பண்ணும் பவர் ஹியூமருக்கு தான் இருக்கு. ஒரு பெண்ணுக்கு எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட்ஸ் தேவையில்ல. ஹெவி டயலாக்ஸ் தேவையில்ல. அவளுக்கு தேவையானது ஒரு சிம்பிள் ரீசன் டு ஸ்மைல். ஒரு பெண்ணை கவரணும்னு நினைக்கிறீங்களானா, அவளுக்கு ரீசன் கொடுங்கள். சிரிக்க. ஏன்னா, அவள் சிரிக்கும்போது அவள் மனசு ஓப்பன் ஆகும். அந்த மொமெண்ட்ல நீங்க ஸ்பெஷல் ஆகிடுவீங்க. இறுதி வார்த்தை, லைஃப்ல சீரியஸா இருக்கிறது ஈஸி. ஆனா மற்றவங்களை சிரிக்க வைக்கிறது, அது ஒரு ஆர்ட். அந்த ஆர்ட் கற்றுக்கொண்டீங்கன்னா, அட்ராக்ஷன் உங்களை தேடி வரும். ரகசியம் 6, அம்பஷன் வாழ்க்கையில் ஒரு டைரக்ஷன். ஒரு நோக்கம் இருந்தால் வாழ்க்கை இட்செல்ஃப் கவர்ச்சி ஆகிடும். ஒரு மனிதன் ஹேண்ட்ஸமாக இருக்கலாம், பணம் இருக்கலாம். ஆனா அவனுக்கு வாழ்க்கையில ஒரு டைரக்ஷன் இல்லை என்றால் அவனை யாரும் சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா ஒரு சாதாரண மனிதன் கூட ஒரு கிளியர் கோல் வைத்திருந்தா அவன் ஆட்டோமேட்டிக்லி அட்ராக்டிவ் ஆகிடுவான். ஏன் தெரியுமா? டைரக்ஷன் உள்ள வாழ்க்கை தான் ரியல் பவர். ஒரு நேரடி கேள்வி நீங்க உங்களையே கேட்டுக்கோங்க. நான் எங்கே போறேன் வாழ்க்கையில? எனக்கு ஒரு கோல் இருக்கா? ஏன்னா டெஸ்டினேஷன் தெரியாத மனிதன் எந்த பாதையிலும் ஸ்ட்ராங்கா நடக்க முடியாது. ஆம்பிஷன் இல்லாத வாழ்க்கை, ஆம்பிஷன் இல்லாதவன் எப்படி இருப்பான்? நாளைக்கு என்ன செய்யறது தெரியாது. டைம் வேஸ்ட் ஆகும். மோட்டிவேஷன் குறையும். அவன் லைஃப் எப்படி இருக்கும்? கன்ஃபியூஷன், டிஸ்ட்ராக்ஷன், இன்ஸ்டெபிலிட்டி. இது அட்ராக்ஷன் கிரியேட் பண்ணாது. அம்பிஷன் உடைய மனிதன், ஆம்பிஷன் உள்ளவன் எப்படி இருப்பான்? கிளியர் கோல், டெய்லி எஃபர்ட், growth மைண்ட் செட். அவன் மைண்ட் என்ன சொல்லும் தெரியுமா? நான் இன்னும் முன்னேறணும்.
இந்த டிரைவ் தான் அவனை வேற லெவலுக்கு கொண்டு போகும். பெண்கள் என்ன பார்க்கிறார்கள்? ஒரு பெண் ஒரு ஆளை பார்க்கும்போது அவன் பிரசன்ட் மட்டும் பார்க்க மாட்டான். அவன் ஃபியூச்சரையும் பார்க்கிறான். இந்த ஆள் வளர்வானா? இந்த ஆளுக்கு டைரக்ஷன் இருக்கா? இந்த கொஸ்டின்ஸ் தான் அட்ராக்ஷனை டிசைட் பண்ணும். ரகசியம் 7. பி ரியல். நடிப்பது வேண்டாம். உண்மையாக இருப்பதுதான் மிகப்பெரிய கவர்ச்சி. நீங்க எப்போதாவது யாரையாவது இம்ப்ரெஸ் பண்ணுவதற்காக உங்க இயல்பை மாத்தி நடந்ததுண்டா? உங்க மனசுக்கு பிடிக்காத மாதிரி பேசினதுண்டா? இல்லாத விஷயங்களை காட்டினதுண்டா? நேராக சொல்லணும்னா இது பல பேரும் செய்றாங்க. ஆனா ஒரு கேள்வி, அந்த ஆக்டிங் எவ்வளோ நாள் நீடிக்கும்? உண்மையான பிரச்சனை, பல ஆண்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? இம்ப்ரெஸ் பண்ண ஃபேக் ஸ்டோரி சொல்லுவாங்க. இல்லாத லைஃப் ஸ்டைல் காட்டுவாங்க. அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களையும் லைக் பண்ணுவாங்க. ஏன்? அவள் இம்ப்ரெஸ் ஆகணும்னு. ஆனா இது ஒரு ட்ராப். ஃபேக் அட்ராக்ஷன் எப்படி உருவாகிறது? நீங்க ஆக்டிங் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா, அவள் யாரை லைக் பண்ணுவாள்? உங்களை அல்ல. நீங்க காட்டும் ஃபேக் வெர்ஷனாய். அப்படின்னா, அது ரியல் கனெக்ஷன் இல்ல. நடிப்பு ஆரம்பித்த இடத்துல உண்மை முடிவடையும். உண்மை ஆரம்பித்த இடத்துல நீண்ட நாள் உறவு உருவாகும். நீங்கள் யாரோ ஆக முயற்சி பண்ணாதீங்க. நீங்களே போதும். ரியலா இருந்தவன தான் ரியலா லவ் பண்ண முடியும். ஒரு பெண்ணுக்கு பெர்ஃபெக்ட் மனிதன் தேவையில்லை. உண்மையான மனிதன் வேண்டும். அவள் என்ன பார்க்கிறாள் தெரியுமா? இந்த ஆள் உண்மையான்னு. அந்த ஆன்சர் ஆம்னா, அவள் உங்களை விட்டு போக மாட்டாள். மாற்றம் உங்களிடம் இப்போ நீங்க டிசைட் பண்ணணும். ஆக்டிங் பண்ணலாமா? ரியலா இருக்கலாமா? ஆக்டிங் ஷார்ட் டேர்ம், ரியல் லைஃப் டைம். ஒரு பொண்ணை கவரணும்னு நினைக்கிறீங்களானா, அவளை இம்ப்ரெஸ் பண்ணாதீங்க. உங்களை மறைக்காதீங்க. உங்களை வெளிப்படுத்துங்கள். ஏன்னா, நீங்க ரியலா இருந்தீங்கன்னா, சரியான மனிதர் உங்களை கண்டுபிடிப்பார். உலகம் ஃபேக்கா இருந்தாலும், நீங்க ரியலா இருங்க. அந்த ஒரிஜினாலிட்டி தான் உங்களை வேற லெவலுக்கு கொண்டு போகும்.